الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين وقال أيضا إن الله يحب المقسطين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وقال صلى الله عليه وسلم أيضا من غش فليس مني رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1448 ஆண்டின் சஃபர் மாதத்தின் 3வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, குத்பாவை ஆரம்பிக்க முன்னர் ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய சிந்தனைகளை ஒருமித்தவர்களாக தூங்காமல் வேறு பராக்குகளில் ஈடுபடாமல் உள்ளத்தை திறந்து குத்பா கேட்கின்ற பொழுது பிரயோசனமான விடயங்களை அல்லாஹ் பேசும் பாக்கியத்தை எனக்கு தரலாம். உங்களுக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ் பேச வைக்கலாம். அன்பானவர்களே, என்னுடைய குத்பாவுடைய தலைப்பை நான் ஆரம்பிக்கும் முகமாக 2 சம்பவங்களை முன்வைக்கிறேன். அந்த 2 சம்பவங்களுக்குள்ளே என்னுடைய தலைப்பு இருக்கிறது. ஒன்று, கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை சதகா ஜகாத்துடைய பொருட்களை வசூலிப்பதற்காக அனுப்பினார்கள், கலெக்ஷனுக்கு அனுப்பினார்கள். அவர் வந்து 2 வகையான பொருட்களை வெவ்வேறாக பிரித்து வைத்தார். ஹாதா லக்கும் வஹாதா உஹ்திய இலைய. இது யார் சொல்லலாம், நீங்கள் அனுப்பிய அந்த கலெக்ஷன், இது எனக்கு கிடைத்த ஹதியாக்கள். இது நீங்கள் அனுப்பிய அந்த பொருட்கள், இது எனக்கு பேர்சனலாக கிடைத்த கிஃப்ட்கள், ஹதியாக்கள், கொடுப்பனவுகள். கடுமையாக கோபப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அவர்கள். கோபப்பட்ட நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்தார்கள். வெள்ளிக்கிழமை அல்ல, ஜும்ஆவுடைய குத்பா அல்ல, இவர் செய்த வேலையை வார்னிங் பண்ணுவதற்காக மிம்பர். அவ்வளவு டேஞ்சரான வேலை செய்திருக்கிறார். அவர் ஒரு தலைவரால், அதிகாரியால், பொறுப்புதாரியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியர், ஒரு சேவன். அவருக்கு பேசலான சம்திங் கிம்திங் எல்லாம் அனுமதி கிடையாது. சொல்கிறோமே சம்திங் கிம்திங், சம்பளம் கிம்பளம், சம்பளம் லீகல், கிம்பளம் இல்லீகல். சம்பளம் லீகல், கிம்பளம் என்றால் இல்லீகல். அண்டர் கவர், திரைமறைவு, பேசலான அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் ஆகும்.
பேசல் அக்கௌண்ட் நம்பருக்கு டிபாசிட் ஆகின்றதெல்லாம் கிண்பலம், நரகத்துடைய நாணயங்கள். பப்ளிக்கு ஒரு பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கின்றவருக்கு பேசலார் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் என்றால் நரக பணங்கள். இதுதான் என்னுடைய தலைப்பு. நபி அவர்களை மிம்பரில் ஏற்றியது அந்த கோ. எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. அஸ்ஸலாத்து ஜாமியா சொன்னார்கள், நாங்கள் சிலரை சில விடயங்களுக்கு பொறுப்பாக்குகிறோம், சில ரெஸ்பான்சிபிலிட்டிகளை கொடுக்கிறோம். அவர்கள் அந்த வேலையை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன வேறு சம்திங், அவர்களுக்கு என்ன பேசலான இன்கம், அவர்களுக்கு என்ன பேசலான ஹதியா. நாங்கள் அந்த பொறுப்பை கொடுக்காமல் அவருடைய உம்மாவுடைய வாப்பாவுடைய வீட்டில் இருக்கட்டும், இது கிடைக்குமா? அந்த பொறுப்பை நாங்கள் கொடுத்து அனுப்பாமல் அவருடைய வீட்டில் இருந்தால் இது கிடைக்குமா? நாங்கள் கொடுத்து அனுப்புகின்ற பொது பொறுப்புகளிலே, பொது பணிகளிலே, பொது சேவைகளிலே பேசலான இன்கம் அது நரகத்துக்குரியது, அது ஊழல், அது கரப்ஷன். வார்னிங் பண்ணினார்கள். அன்பாளர்களே, இந்த இன்கம்மிலே 100% ஹலாலா, எந்த இல்லீகலும் இல்லாமல், எந்த ஸ்மக்லிங்கும் இல்லாமல், எந்த விதமான அங்கு டாக்குமெண்டில் உள்ளபடி எல்லாமே சரியாகத்தான் நமக்கு இருக்கிறதா? தலைப்பு இறங்கி இருக்குமே. அன்பானவர்களே, இரண்டாவது சம்பவம், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 லேம்ப் இருக்கும். கரண்ட் இல்லாத காலமே 2 விளக்குகள். கவர்மெண்ட் அரசாங்க வேலைக்கு ஒரு லேம்ப், அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆபீஸ் வேலைகள், வருகின்றவருடைய விடயங்கள், அவர்களோடு பேசுகிற நேரம் அதனுடைய தேவைப்படுகின்ற பொழுது அந்த லேம்பை பாவிப்பார்கள். சொந்த வேலைக்கு யாராவது தன்னை சந்திக்க வந்தால், தன்னுடைய ஒரு பேசலான வேலைக்கு ஒருவர் தன்னோடு பேச வந்தால் அந்த லாம்பை அணைத்துவிட்டு தன்னுடைய பணத்தில் எண்ணெய் ஊற்றி தான் ஒரு லேம்ப் வைத்திருந்தார்கள், அதை பற்ற வைப்பார்களா? லாம்பு என்ன? அந்த லாம்பு பற்ற வைக்கின்ற அந்த காலத்தில் பெரும்பாலும் ஒளி வைத்தான். ஒரு 5-10 நிமிடம் லாம்பு பற்ற வைத்தால் எத்தனை லிட்டர் ஒயில் போகும்? இன்று கண்ணியமானவர்களே, ஆபீஸுடைய மெட்டீரியல், டூல்ஸ், தன்னுடைய கம்பெனியை பொதுவான இடத்தில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற பேனை நாம் பேசலா பாவிப்பது, அங்கிருக்கின்ற அனுமதி இருந்தால் வேறு விடயம், அங்கிருக்கின்ற கம்ப்யூட்டரில் லேப்டாப்பிலே பேசல் வேலை செய்வது, அங்கிருக்கின்ற லேப்டாப்பிலே ஆபீஸ் வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய பேசலான ஆன்லைன் பிசினஸை செய்வது, கம்பெனிக்குள் இருந்தே தெரியாமல் கம்பெனி சாமானையே வெளியிலே கள்ளத்தனமாக விற்பது, கம்பெனிக்குள் இருந்தே கள்ள பில் போடுவது, கடைக்குள் இருந்தே கள்ள பில் போடுவது, கள்ள பில் புக் அடித்து வைப்பது, 5%, 3%, 7%, 10% என்று கம்பெனி சாமானுக்கு லாபம் வைத்து மார்க்கெட்டிங் பண்ணுவது. போனஸ் அது குறிப்பிடப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. போனஸும் கிடைக்கிறது, சம்பளமும் கிடைக்கிறது. உள்ளால் பெர்சன்டேஜ் வைப்பது என்ன பணம்? அது அங்கு டீல் பண்ணுகின்ற, அங்கு நம்மிடம் வாங்குகின்ற அந்த கஸ்டமரிடம், அந்த கம்பெனியிடம், அந்த கடையோடு ஒருவரோடு டீல் வைத்துக் கொள்வது. எனக்கும் வைத்து போடுங்கள் பில்லு. கரப்ஷன், களவு, இருட்டடிப்பு, ஹராம். பாஸ் கண்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார், சாமான் இவர் போட்டு கட்டுவது, இவர் போட்டு கட்டுவது. அங்கே போய் ஒவ்வொரு ஆணிக்கும் ஆணிக்கு ₹1, கல்லுக்கு ₹2, பெயிண்ட்டுக்கு ₹100. ஏற்கனவே 5 லட்சம் கண்ட்ராக்ட். அங்கே சம்திங் ஆக ஒரு 20,000 வருகிறது என்றால் இது என்ன பணம்? இது என்ன பணம்? கம்யூனிகேஷன் எடுத்துகிறோம், 198 ரீலோட், 200 தருகிறார்கள், ₹2 பேலன்ஸ் கொடுத்தோமா?
ஒரு நாளைக்கு 100 பேருக்கு 2 rupees நிறைய செய்தால் 200 ரூபாய், 10 நாளைக்கு 2000 ரூபாய், 100 நாட்களுக்கு 20,000 ரூபாய், 300 நாட்களுக்கு 60,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 ரூபாய் பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய சில்லறை கடைக்காரர் 2 ரூபாய் 5 ரூபாய் கஸ்டமரிடம் மிச்சம் பிடித்தால் 5 நாளைக்கு 10 நாளைக்கு 50 ரூபாய், 100 நாளைக்கு 500. கண்ணியமானவர்களே, கணக்கு போட்டு பாருங்கள். 5000 50,000. சிலர் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாயால உம்ராவுக்கு போகலாம். அந்த ஹராமான பணத்தால் மோட்டார் பைக் வாங்கலாம். சொல்லுகிறேன், 10 வருடமாக கஸ்டமருக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் பேலன்ஸ் கொடுக்காமல் 20 வருடம் கடை செய்தால் இன்னும் ஒரு கடை திறக்கலாம். நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நம்மை சும்மா விடும் என்று. ஒரு ரூபாய் அல்ல, ஒரு டாலர் அல்ல, ஒரு ரியால் அல்ல, ஒரு நூல் துண்டு, ஒரு 3 இன்ச்சுடைய நூல் துண்டை இல்லீகலாக, அநியாயமாக, ஊழலாக, அறாமாக எடுத்தாலும் கியாமத்தினாலே தூக்கி கொண்டு வருவோம். டைலரிங் செய்கிறோம், 5 யார் புடவை வருகிறது யூனிஃபார்ம் தைக்க, 4.5 யாரிலே தைக்கிறோம், 1/2 யார் பேலன்ஸ் கொடுக்கிறோமா? பேலன்ஸ் கொடுக்கிறோமா? புரோக்கரிங் செய்கிறோம், 3% எடுக்கிறோம், அங்கும் பேசிக் கொள்கிறோம். என்ன பணம் இது? லீகலாக 3%, இல்லீகலாக 5%. பொருளை வாங்குபவர் விரும்பி தருவது வேறு விடயம், அவராக தருவது வேறு விடயம். டீலர் கணக்குக்கு முடிகிறது. அது வீடாக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, 3% லீகலாக எடுத்துவிட்டு அங்கே அவரிடமும் டீல் பேசிக்கொண்டு, நீங்கள் எனக்கு இவ்வளவு தாரதை காட்டிக்கொள்ள வேணும். உதாரணம், எனக்கு 5 மில்லியனுக்கு தாரதை காட்டிக்கொள்ள வேணும். நான் அவருக்கு 5.3 சொல்லி இருக்கிறேன், 5.2 சொல்லி இருக்கிறேன், 5.1 சொல்லி இருக்கிறேன், நான் 55 லட்சம் சொல்லி இருக்கிறேன், ஒரு 5 லட்சம் வச்சிருக்கிறேன், அதை நீங்க அவர்கிட்ட காட்டிக்கொள்ள வேணும் என்று இங்கும் செட்டப் பண்ணிக்கொண்டு அங்கு விற்கின்றவரிடமும் வாங்குகின்றவரிடம் 3%, அங்கே 1% இங்க அல்லது இவருக்கு நடுவில் நீங்க என்னிடம் தாருங்கள், அவரிடம் ஒரு கணக்கு நான் வைத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்கிறோமே. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் உலமாக்களை அணுகுங்கள். இப்படியான விடயங்கள் எதிலே சேரும் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஃபீல்டையும் பேசிக்கொண்டு போனால் அதிலே கொத்துபா முடிந்துவிடும். விடயத்துக்கு வருகிறேன். ஊழல், கரப்ஷன், களவு, திருட்டு, கௌரவமான திருட்டு, கண்ணியமான திருட்டு. திருடர்கள் என்றாலே ரவுடிகளா பார்ப்போம். கல்லன் கல்லன் பத்திரமா இருக்கணும். ரெஸ்பெக்டான டிரெஸ்ஸோடு திருடுவது, யூனிஃபார்மோடு திருடுவது, கோட் ஷூட்டோடு திருடுவது, அது என்ன கல்லன்? மக்களிடம் ஏசி ரூமிலே திருடுவது, லேப்டாப்பிலே களவு செய்வது ஹலாலா? அப்ப ஜம்பர் எடுத்து கட்டக்கல்சன் போட்டு ஊத்தை உடுப்போடு திருடினால் தான் திருட்டா? அண்டக்கவரை திருடுவது எல்லாமே களவுதான், எல்லாம் களவுதான். கஸ்டமரை ஏமாற்றி, கஸ்டமருக்கு வேறொன்றை காட்டி, அதை வருகின்றவர்கள் இங்கிலீஷ் தெரியாது, அவருடைய பாசையிலே டாக்குமெண்ட் கொடுப்பதும் இல்லை, கேட்டாலும் அப்படி எங்கட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர் இல்லை என்று சொல்லிவிட்டு இங்கிலீஷிலே வாசி விலங்கு ஏதாவது செய்து கொள்ளு சைனை மைத்தர் வாங்கிவிட்டு மக்களிடம் சுரண்டுவது அலாலா. ஒவ்வொரு வார்த்தையை விளங்கப்படுத்த வேண்டும். எதற்கு சைன் வைக்கிறார்? சைன் உரிமை, சிக்னேச்சர் அவருடைய உரிமை. சில பேர் அவரே எழுதியிருந்தால் கேட்கிற கேள்வி, நீங்கள் எனக்கு அடிமை என்று எழுதி சைன் வாங்கினால் யாருக்கு தெரியும்? கொஞ்சம் சிந்திப்போம். கொஞ்சம் கலசாக, ஆக்கலாக, லக்ஸரியாக, கொஞ்சம் வாகனம், வீடு, பங்களாவெல்லாம் கிடைக்கும். நரகத்துடைய படுகொலிக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறோம், இவர்களிடம் எடுக்கிறோம், நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறோம். நமக்கு இவர்களிடமிருந்து இன்கம், பப்ளிக்கிடமிருந்து நமக்கு இன்கம், நாம் எடுக்கின்ற இன்கம் நாம் நரகத்துக்கான அட்வான்ஸ். கண்ணியமானவர்களே, இது பூசுகின்ற, பட்டர் பூசுகின்ற, பானி ஊற்றுகின்ற டாபிக் அல்ல. அதனால் தான் டைரக்டாக சொல்கிறேன். நான் பூசினாலே இந்த தலைப்பை நான் பேசுவது பிள்ளை. கொஞ்சம்
செய்கின்ற வருமானங்கள், தொழில்கள், ஜாப், இந்த ஆபீஸில் இந்த வேலை செய்கிறேன், இப்படியும் செய்து கொள்கிறேன், அப்படியும் செய்து கொள்கிறேன், அப்படியும் செய்து கொள்கிறேன், அப்படியெல்லாம் கொஞ்சம் உலமாக்களிடம் சரியாக கேட்டு விளங்கி எடுத்து செய்யுங்கள். மிம்பரில் ஏறி வார்னிங் பண்ணினார்கள். அங்கே லாம்பு, தனியான லாம்பு வச்சிருந்தார்கள். கவர்மெண்ட் வேலைகளுக்கு, பர்சனலான சந்திப்புகளுக்கு பர்சனலான லாம்பை பற்ற வைப்பார்கள். உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்பானவர்களே, இன்று வாழ்கின்ற காலம் எல்லாவற்றுக்கு பின்னாலும் லீகலாக ஒரு முகமும் இல்லீகலாக இன்னும் ஒரு முகமும் தலைவிரித்தாடுகின்ற இரட்டை முகங்கள், டுவல் ஃபேஸ் உள்ள ஒரு காலம். டுவல் ஃபேஸ், டுவல் சிம் போன்ற டுவல் ஃபேஸ். ஒரு போன் தான், ரெண்டு சிம். அதுபோல ஒரு மனிதர் தான், ரெண்டு முகம். ஆபீஸ்ல ஒரு முகம், வீட்டில் ஒரு முகம், மஸ்ஜிதில் ஒரு முகம், கம்பெனியில் ஒரு முகம். மாறுவோம் மாறுவோம். ஹாரூனுக்கு சொல்லப்பட்டது கரப்ஷன் செய்யாது. ஃபசாத் என்றால் கரப்ஷன். நீ ஊழலில் ஈடுபடாதே. நீ உனக்கு சம்பாதித்த பணத்திலிருந்து நலவுகள் செய், சேவைகள் செய். உடைய கடமையான அந்த காலத்தை கடமையான சக்காத்தை கொடு, சதக்காக்களை கொடு, ஏழைகளை கவனி, குமர காரியங்கள் செய். நம்முடைய பாசை விதவைகளை கவனி, கஷ்டவாளிகளுக்கு உதவு, பசியாளிகளுக்கு உணவளி, எல்லாம் கொடு. நல்லா கொடுப்பா, தாராளமா கொடு, செலவழி. ஒரு ஜெனரஸாக செயல்படு, கொடையாளியாக செயல்படு, பொதுநலமாக செயல்படு. செல்பிஷாக இருக்காது. எப்பொழுது செல்பிஷாக சுயநலமாக நான் மாத்திரம், என்னுடைய அக்கௌண்ட் மாத்திரம், என்னுடைய வீடு மாத்திரம், என்னுடைய ஃபேமிலி மாத்திரம், என்னுடைய வயிறு மாத்திரம், என்னுடைய லக்ஸரி மாத்திரம், என்னுடைய கம்ஃபர்ட் மாத்திரம், என்னுடைய சௌகரியம் மாத்திரம், என்னுடைய ராஹத் மாத்திரம் என்று செல்பிஷாக வாழாது. அல்லாஹ் நல்லா தந்திருக்கிறானே, உனக்கு நல்ல இன்கம் தானே, நீ நல்ல செலவழி, நல்லா கொடு, உதவி செய், சோசியல் ஒர்க் செய், சோசியல் சர்வீஸ் செய். அன்பானவர்களே, எல்லாவற்றிலும் இன்று ஊழலும் திருட்டும் களவும் சிலர் இருக்கிறார்கள். கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை பயன்படுத்திக் கொள்வது, கஷ்டவாளிகளுடைய கஷ்டத்திலே குளிர் காய்பவர்கள், தண்ணீரிலே நனைந்து மூழ்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் மழை கொட்டுவது போன்ற தண்ணீரை கொட்டக்கூடியவர்கள். மரத்தில் இருந்து விழுந்தவனுக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். மரத்திலிருந்து விழுந்தவனுக்கு மாடு குத்தியதான். ஏற்கனவே மரத்திலிருந்து விழுந்த பார்த்தோம், மாடு வேறு குத்தி இருக்கிறது. அதுபோல் நம்முடைய சமூகத்திலும் கஷ்டவாளிகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பண முதலைகள் இருக்கிறார்கள். எக்கனாமிக் கொடைகள், மன்னித்துக் கொள்ளுங்கள், மணிக்க கொடை. யாரும் கோவிக்க வேண்டாம். மார்க்கெட்டுக்கு வெளியே பேசினா தெரிஞ்சுட்டாருங்க, தெரிஞ்சு கொள்கிறேன். உண்மையாக இருந்தால் கசப்பா இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தி வந்து என்னை பற்றி பேசுவதால் எனக்கு தான் நன்மையும் அந்தஸ்தும் கூடும். பேச வேண்டுமா? என்னுடைய நம்பர் எடுங்கள், என்னோடு பேசுங்கள். பொதுவாக இப்படி பிழையாக பேசினீர்கள், நீங்களும் ஆதாரத்தோடு முன்வையுங்கள், உங்களோட படிக்கிறேன். நீங்கள் வேறு லைனில் வந்தால் இன்னும் ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேசலாக நான் செய்வேன். இந்த தலைப்பில் மழுப்ப முடியாது, இந்த தலைப்பில் பானை ஊத்த முடியாது. ஊத்தித்தான் நாங்கள் இனிப்பாக வாழ பார்க்கிறோம். சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார்? சின்ன வயதில் தாய் தந்தையோடு ஓடியாடி கொஞ்சி விளையாட வேண்டிய வயதில் ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை, சிப்லிங்ஸ் மூலமே பால் கிணற்றில் போடப்பட்டு தாய் தந்தையோடு பிரிக்கப்பட்டார்கள். சின்ன பிள்ளை ஓடியாடி விளையாடுகின்ற வயது. சம்பவத்தின் நுட்பமாக கவனிங்கள், விடயத்தை சொல்கிறேன். கேட்டு போட்டு கொல்ல பார்த்தார்கள். ஒருவர் சொன்னார், கொல்ல வேண்டாம் அப்பா, நம்முடைய தம்பி தானே, அவன் எங்கேயாவது பால் கிணத்துல போட்டுருவோம், அவன் எங்கேயாவது பிரயாண கோஷ்டி அள்ளிட்டு போகட்டும். அதே போல ஒரு பிரயாண கோஷ்டி வந்தார்கள். வாளியை தண்ணீரில் போட்டார்கள். வாளியிலே பால்தியிலே சரியான பாரம், தண்ணி இப்படி பாரமா இருக்காது, ஏதோ ஒன்று மாட்டுப்பட்டிருக்கிறது. வருகிறது யூசுப் என்ற குழந்தை, யூசுப் என்ற சைல்டு, சின்ன சிறுவர் வந்தார். யூசுப் என்ற பாபா வருகிறது. என்ன செய்திருக்க வேண்டும்? மனஸ்தானவன் என்றால், ஜெனிவினானவன் என்றால், ஒரு ஜெனரஸாக சிந்திக்கின்றவனாக இருந்தால், வாளியில் அள்ளியவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பாப்பா, யார்கிட்ட புள்ள பாப்பா, நீங்க உங்களோட வீடு எங்க இருக்குது பாப்பா, உங்களை கொண்டு போய் விட்டு என்ன கேட்டிருக்க வேண்டும்? அவன் 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 இல்லீகலாக, அவன் ஒரு குறுக்குத்தனமாக ஷார்ட்கட்டில் யோசித்தான். இந்த குழந்தையை வைத்து எப்படி ஏன் பண்ணுவது?
இந்த பிள்ளையை வைத்து எப்படி சம்பாதிப்பது, மேன் பவரை வைத்து மக்களை வாட்டி வருட்டி புளிந்தெடுத்து ஏசி அடித்து உழைத்து கடுமையாக வேலை வாங்கி ரீசனபிள் இல்லாத சேலரி கொடுக்கக்கூடிய பஸ்மார்களே கொஞ்சம் தெரிந்துவோம். ஓவர் டைம் வேலையை வாங்கிவிட்டு பிக்ஸான அதே சம்பளத்தை கொடுக்கின்றவர்களே, போனஸ் கொடுக்காமல் அனுப்புகின்றவர்களே சிந்திப்போம். அவர்களுடைய டியூட்டியை விட ஓவர் டியூட்டி, அவர்களுடைய வேட்டை விட ஓவர் டைம் வாங்கிவிட்டு வலிமையான சம்பளத்தோடு அனுப்புகின்ற சங்கத்தனமான பஸ்மார்களே திருந்துவோம். நீங்கள் ஒரு காலத்தில் சம்பளம் எடுத்ததை மறக்க வேண்டாம். நீங்கள் இப்பொழுது சம்பளம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பழைய நினைவை மறக்க வேண்டாம். சில நாட்டாமைகளாக இருந்தவர்கள் இந்த பஸ்ஸாக இருக்கிறார்கள். அன்று 20 வருடங்களுக்கு முன்னால் நாட்டாமை வேலை செய்தவர்கள் இந்த சைனா பிசினஸ். 20 வருடங்களுக்கு முன்னால் ஹோட்டலிலே பராட்டா போட்டவர்கள் பெட்டாவிலே மில்லியனர் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் போட்ட பராட்டாவை மறக்க வேண்டாம். ஹோட்டலிலே செய்த வெயிட்டர் வேலையை மறக்க வேண்டாம். ஹோட்டலிலே நீங்கள் ஊற்றிய டீயை மறக்க வேண்டாம். குட் நியூஸ், குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? பிள்ளை ஒன்று கிடைச்சிருக்கிறது, வித்து தள்ளி எடுக்கணும். வெள்ளமா, அனர்த்தமா, கொரோனாவா, சுனாமியா, சமூக சேவை அதிகமானவர்கள் நல்ல நோக்கில் அழகாக கிளியராக டிரான்ஸ்பேரண்டாக செய்கிறார்கள். அதற்குள்ளும் குளிர்காய்கின்ற மன்னிக்க வேண்டும் சில முதலைகளும் இருக்கிறார்கள். ஆபத்துகள், அனர்த்தங்கள், சம்பாவிதங்கள், நெருக்கடிகள் வரும் பொழுது மக்களுடைய சேவையோடு சேவையாக தன்னுடைய வயிற்றில் வைக்கின்றவர்களே திருந்துங்கள். கொண்டு போய் ஈஜிப்திலே பலஸ்தீனிலே அள்ளிய பிள்ளையை ஈஜிப்திலே எவ்வளவு சரி கிடைச்சா போதும் என்று விற்றார்கள். தாயை தந்தையை பிரிந்து அழுது கொண்டிருக்கின்ற சிறுவனை பணத்துக்கு விட்டு யூசுப் என்ற சிறுவனுடைய கண்ணீரில் குளிர்காய்ந்தார்கள். யார் யார் இப்படி சமூகத்துடைய கஷ்டத்திலே, பிறருடைய கஷ்டத்திலே பணம் சம்பாதிப்பீர்களோ நீங்களும் இந்த வியாபார கோஷம் ஒன்றுதான். சீப்பான கூட்டம் இவர்கள். தலைப்பு இறங்கி இருக்குமே, 10 ரூபாய் போதும், எனக்கு தரப்பட்ட டைம் முடிந்து விட்டது, நான் முடிக்கிறேன், புராணாயத்தை அதிசி சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, காரோனுக்கு சொல்லப்பட்டது கரப்ஷன் செய்யாது, இல்லீகலாக இன்கம் தேடாது, மற்றவருடைய பறிக்காது, கல்லடி செய்து பறிக்காது, கூலிக்கு இருந்ததை சொந்தமாக்காது, பொது சொத்துக்களை கூலிக்கு இருந்து 50 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த கூலியை கொடுத்துக் கொண்டிருக்காது. மன்னித்துக் கொள்ளுங்கள், பொது சொத்து மஸ்ஜிதா இருக்கலாம், மதரசா இருக்கலாம், பாலசா இருக்கலாம், அனாதை இல்லையமா இருக்கலாம். இவைகளுடைய சொத்துக்களை கூலிக்கு இருக்கின்றவர்களே ரீசனபிளான கூலி கொடுத்து ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். யாரும் பேசலாம் எடுக்க வேண்டாம். இன்றைக்கு ஒபிஷியலாக தரப்பட்ட டாபிக் இது. ஹெட்டிங் கல்ச்சரல் அஃபேர்ஸால் ஒபிஷியலாக தரப்பட்ட ஹெட்டிங். மஸ்ஜிதுடைய கடையை செய்கிறீர்களா? மதரசாவுடைய கடையை செய்கிறீர்களா? ஸ்கூலுடைய கடையை செய்கிறீர்களா? என்ன ஓபனேஜுடைய கடைகளை, பில்டிங்களை செய்கிறீர்களா? கோடி சம்பாதிக்கிறீர்களா? என்ன 250, 300, 400, 1000, 1500 கூலி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்க முடியுமா? பொதுச்சட்டங்களின் அப்படி விளையாட்டு உங்களுக்கு. ஒரு கூட்டம் வருவார்கள், பொதுச்சத்திலே பொதுச்சத்திலே பூந்து விளையாடுவார்கள். அதே வார்த்தை பொதுச்சத்தில் புகுந்து விளையாடுவார்கள், பொதுச்சத்திலே சிலிம் பண்ணுவார்கள். சொன்னாரு அவுலாபிஹிம், அவர்களுக்கு சூட்டபலான கெஸ்ட் ஹவுஸ் நரகம், அவர்களுக்கு சூட்டபலான பங்களா நரகம், அவர்களுக்கு சூட்டபலான தங்குமிடம் நரகம். என்னுடைய கருத்தல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து. திருந்துவோம், அக்ரிமெண்டை புதுப்பிப்போம், மாறுவோம், ரத்தத்தை சுத்தமாக்குவோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை நரகத்துக்கு லீடர்ஷிப்போடு அழைத்து போவதை யூட்டேன் போடுவோம் சொர்க்கத்தை நோக்கி. குழப்பம் செய்யாதடா, கரப்ஷன் செய்யாதடா, களவெடுக்காதடா, இல்லீகல் செய்யாதடா, ஸ்மக்லிங் செய்யாதடா, ட்ரக்ஸ் விற்காதடா, ஐஸ் விற்காதடா,
ஹராமானது விற்காதடா, ஹராமா பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாதடா, ஏஜென்சி செய்றியா பெண்களை அங்கு அவர் வெளிநாட்டவர்கள் செய்கின்ற பாவத்துக்கு அனுப்பாதடா. காரணம் சொல்லப்பட்ட சொல்லுகிறேன். ஏஜென்சி செய்றியா பிசினஸ் விசா கொடு, விசிட் விசா கொடு, ஹவுஸ் மேடை அனுப்பி சீரழிக்காதே. 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்கும் ஒரு பெண்ணை அனுப்பினால் அவள் போய் சீரழிந்து செய்கின்ற பத்துவா அதை விட பெரிய செலவை கொண்டு வரும். மன்னித்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பதல்ல, திருந்த வேண்டும், திருந்த வேண்டும். இவ்வளவு சம்பளம், எவ்வளவு சம்பளம், எவ்வளவு சம்பளம். உம்மோட தங்கத்தை விட்டு, தங்க பைக்கை விட்டு, டாக்டர் தங்கத்தை விட்டு, வைப்புட தங்கத்தை விட்டு, வீட்டுடைய டீடை கொடுத்து லோன் எடுத்து கனடா பிரான்ஸ் அனுப்புகிறேன் என்று பணத்தை எடுத்து ஏமாற்றுகின்ற பண பிசாசுகளே, திருந்துங்கள், திருந்துங்கள். அனுப்பினீர்கள் பிரான்சுக்கு, அனுப்பினீர்கள் கனடாவுக்கு, அனுப்பினீர்கள் யூரோப்புக்கு, அனுப்பினீர்கள் மிட்லிஸ்டுக்கு. எங்கே நீங்கள்? இங்கு தப்பலாம், இங்கு ஓடலாம், இங்கு ஒளியலாம், இங்கு மங்கரக்குள் இருக்கலாம், போனை ஆஃப் பண்ணலாம், சிம்மை மாற்றலாம், நாடு கடந்து போகலாம். பிடிப்பான் அல்லாஹ் பிடிக்க வேண்டிய இடத்தில். அப்போ ஜெனுவினாக நடந்து கொள்ளுங்கள், அனஸ்டாக நடந்து கொள்ளுங்கள், ஜஸ்டிஸாக நடந்து கொள்ளுங்கள். லீகலாக, ஜெனுவினாக, ஜெனரஸாக, ஜஸ்டிஸாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ் நேசிப்பா. ஹதீஸோடு முடிக்கிறேன். லைஸ மின்னா மன் கஷனா. பஜாருக்கு போனார்கள், பஜார் விசிட், மார்க்கெட் விசிட் போக வேண்டும், அதிகாரிகள் போக வேண்டும், அவர்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும், கோஆபரேட் பண்ண வேண்டும். மாமுடையிலே கை போட்டார்கள். மாமுடை கீழே ஈரம், உள்ளே வெட், மேலே ட்ரை. என்ன இது? மூடைக்குள் ஈரம். யாரும் சொல்ல நேரத்தோ மழை பெய்ஞ்சு நலஞ்சிட்டு, மழை பெய்ஞ்சு நலஞ்சிட்டா. நீ வெட்டான மாவை வேறு மூடையிலும் வேறு விலைக்கு, நல்ல மாவை வேறு மூடையில் செப்பரேட் பண்ணி எல்லாம் வச்சிருக்க வேண்டும். லேசமின்னா மன் கஷனா. இப்படிப்பட்ட இல்லீகல், இப்படிப்பட்ட திருக்ளோஸ், இப்படிப்பட்ட கள்ளத்தனம், கலப்படம் செய்கின்றவர்கள் எங்களுடைய உம்மத்தில் சேர முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்திலே மெம்பர்ஷிப் கிடையாது போகின்றார்கள். எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட கரப்ஷன், இல்லீகல் ஸ்மக்லிங், இப்படிப்பட்ட கருப்பு பணங்களை சம்பாதித்து நேரடியாக நரகம் போவதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. யாருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நேர்மையை தருவாயாக, வாய்மையை தருவாயாக, நல்ல கண்ணியமான கௌரவமான சுய கௌரவத்தை தருவாயாக, கௌரவ தோற்றத்தில் திருட்டு செய்வதை விட்டு பாதுகாப்பாயாக, ஊழல் செய்வதை விட்டு பாதுகாப்பாயா, நமது அதிகாரத்தை அபியூஸ் பண்ணுவதை விட்டு பாதுகாப்பாயாக, நம்முடைய பவர்களை துஷ்பிரயோகம் செய்வதை விட்டு பாதுகாப்பாயாக, மக்களிடத்திலே சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு சதமும் சம்பாதிக்காமல் பாதுகாப்பாயாக. அப்படி சம்பாதித்தவைகளை மக்களிடமே ஒப்படைக்கின்ற தௌபாவை நசீபாக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.